ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 18th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம இன்னைக்கு வெயிட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 58.05 கிராம் காமிக்குதுங்க. ஸோ நேற்றுக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 57.900 கிராம் காமிச்சது. இன்னைக்கு வந்து எனக்கு 105 கிராம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்குது. பட் ஒரி பண்ணிக்காதீங்க, இது வந்து நார்மல் தான். ஒரு சிலருக்கு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணாலே கடன் வெயிட் லாஸ் ஆகுங்க. நம்மள மாதிரிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அதே மாதிரி ஏறும் இறங்கும். ஆனால் உங்கள் பாடியில் சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் நம்ம விடாமல் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வாங்க இன்னைக்கு விளாக் வேணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் எப்பயும் போல் நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். 5:30 போயிட்டு 7 மணிக்கு வந்தோம். ஃபாஸ்டிங்னால வந்து எக்ஸசைஸ் தான் பண்ண வேணாம், அதனால வாக்கிங் போகலாம். கண்டிப்பாக நம்ம காலையில் வாக்கிங் போனால் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் இல்லையா, அதனால வாக்கிங் காலையிலே போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு என்னோட ஸ்டெப் அப்படின்றது 9547 தான் காமிக்குது. நேற்று நடந்த அதே தூரம் தான் நடந்தோம் இன்னைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தோம், போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால ஸ்டெப்பு கம்மியாக காமிக்குது. கிலோமீட்டரும் 7.5 கிலோமீட்டர் காமிக்குது. கலோரி பேர்னிங் வந்து 200 காமிக்குது. மார்னிங் ஈவினிங்ல நான் எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணல, ஒன்லி மார்னிங்ல வாக்கிங் மட்டும் போனேன். காலையில் மணி இப்போ வந்து 5:15 ஆகுது. எப்பயும் போல எந்திரிச்சது 5 மணிக்கு எந்திரிச்சேன். நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். இது நிதிஷ் அப்பாவுக்கு ஆம்லா ஜூஸ். இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்ற போது நான் ஆம்லா ஜூஸ் கூட எடுக்க மாட்டேன், ஒன்லி தண்ணி மட்டும் தான் எடுப்பேன். சில பேர் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆம்லா ஜூஸ், அதாவது இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இஞ்சி வந்து கம்மியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆம்லா ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆம்லா ஜூஸ் குடித்தா அல்சர் வந்துருமான்னு கேட்குறீங்க காலையில். அதெல்லாம் எதுவுமே வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு தான் இருக்கேன் டெய்லி காலையில். ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். மார்னிங் 7:30 ஆகுது. நிதிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் பப்பாளி பழம் தான் ஜூஸாக போட்டிருக்கேன். பப்பாளி பழம் மேக்ஸிமம் நானும் நிதிஷ் அப்பாவும் ராவா தான் சாப்பிடுவோம். பட் நிதிஷ் வந்து பப்பாளி பழம் ராவா சாப்பிட மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல. ஆனால் ஜூஸாக போட்டு கொடுத்தா குடிச்சுக்குவான். ஸோ மார்னிங் 7:30க்கு நிதிஷ்க்கு பப்பாளி பழ ஜூஸ் தான் கொடுக்குறேன். மணி காலையில் 9:10 ஆகுது. நிதிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து இன்னைக்கு இடியாப்பம் தான். அதுக்கப்புறம் நேற்று காளான் குழம்பு செஞ்சிருந்தேன், அது இருந்தது, அது ஊற்றிக்கிட்டாங்க அவங்க. ஸோ இன்னைக்கு காலையில் டிஃபன் அப்படின்றது அவங்க 2 பேர்த்துக்கும் இதுதான். மணி 9:30 ஆகுது. இன்னைக்கு சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். 2 பேர்த்துக்கு மட்டும்தான், அதனால வாழைப்பூ புட்டு மாதிரி செஞ்சுட்டு தக்காளி சாதம் தான் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கேன் அவங்களுக்கு. எப்பயும் போல் சூப்பு வந்து சாயந்தரம் செய்வேன், வெஜிடபிள் சூப் வச்சுட்டு சுண்டல் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு, இந்த பருப்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறது. சும்மா இருக்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக இதான் வாட்டர் ஃபாஸ்டிங்னால. மாதம் நான் தலைக்கு குளித்து ஒரு 2 நாள் கழித்து என்ன பண்ணுவேன், எல்லா கிச்சன் இதுவும் இந்த பேப்பரை எடுத்து தொடச்சிட்டு பாச்சா உருண்டையை வந்து அடியில் போடுவேன் ஃபுல்லாக. ஏன்னா அந்த பொடி பாச்சால வராமல் இருக்கிறதுக்காக நொறுக்கி போட்டு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பருக்கு ஊடால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுவேன். இது கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லையான்ட்டு. எங்கள் வீட்டில் கிரைண்டர் மேலே இருக்குது. கிரைண்டரில் மாவு அரைக்கிறது யாராவது ஊர்லேருந்து வந்தால் தான் அரைப்பேன். அது மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்தால் தான் வந்து கிரைண்டர் மேலேருந்து கீழே எடுத்து அரைப்பேன். நாங்கள் 3 பேர் அப்படின்ற போது மாவு அரைச்சி வச்ச நிறையா இருக்கும். அப்போ டெய்லி இட்லி தோசை சுடுற மாதிரியே இருக்கும். அதனால நாங்கள் அதுவுமே வந்து மிக்ஸி ஜாரில் தான் கொஞ்சமாக போட்டுக்குவேன், இல்லைன்னா உரல் இருக்குது, உரலில் ஆட்டிக்குவேன். மாற்றி அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன். கிரைண்டர் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி வந்தாலுமே இடியாப்பம், ஆப்பம், பொங்கல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது செஞ்சுக்குவேன் தவிர இட்லி தோசை அப்படின்றது ரேர் தான். வாரத்தில் 1 நாள், அதுவும் சிறுதானியம் வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். கிரைண்டர் வாங்கி அரைக்கிற வேலை மிச்சம் வைங்க, பட் அதுக்கு வேலை எனக்கு டெய்லி வேலை இருக்கும். காலைல சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டேன். என்னென்ன கம்பு மாவு, ராகி மாவுலாம், சிகப்பரிசி மாவு எல்லாமே தீர்ந்து போச்சு. அதெல்லாம் அரைச்சிடலாம் தான். கம்பு வந்து நாட்டு கம்பு, நல்லா பொடி கம்பாக தான் இருக்குது. இன்னொன்று இதில் உமி எதுவுமே இல்லை, குப்பை எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக தான் இருக்குது கம்பும் சரி ராகும் சரி. இது வந்து நான் கழுவ மாட்டேன், அப்படியே வெயிலில் மட்டும் காய வச்சுட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். கழுவணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அழுக்காவோ உமின்னு இருந்தால் தான் நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு கழுவுவோம். சிகப்பரிசி மாவு வந்து இடியாப்ப மாவு செய்கிறது வந்து நான் வந்து இது வந்து புட்டரிசின்பாங்க சிகப்பரிசிலேவும், இது வந்து பட்டரிசின்பாங்க, சாப்பாட்டு அரிசின்பாங்க. இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு கிலோ போட்டிருக்கேன், 2 கிலோக்கு வந்துடும். மேக்ஸிமம் நூடுல்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இடியாப்பம் வந்து சிகப்பரிசி தான் போடுவேன். இந்த ரைஸ் மட்டும் போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையாக ஆகுது, இடியாப்பம் நல்லா வரமாட்டேங்குது. புட்டு போடுறதுனாலும் சரி, ரெண்டுக்குமே சேர்ந்து இந்த அரிசியும் சேர்ந்து போடும்போது சூப்பராக வரும். இந்த அரிசியை மட்டும் நல்லா கழுவிக்குவேன் நான். கழுவி அதுக்கப்புறம் காய வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பச்சரிசி, ரேஷன் கடை பச்சரிசி தான், இதுதான் கழுவி காய வைக்க போகிறேன்.
1 கிலோ பொங்கலுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுவே எனக்கு 3 மாதத்துக்கு வரும். இது வந்து மீதி இருக்க 4 கிலோவை அப்படியே இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் அரிசியை கழுவிட்டு காய வைக்கிறேன். அரிசியெல்லாம் கழுவுறதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. மேலே 2வது மாடிலாம் போய் மொட்டை மாடியில் காய போட போனேன். காய போடுற சேலை அப்படின்றது 2மே காட்டன் சேலைகள் தான். எங்கள் அம்மாவோட சேலை தான். இதை வந்து 2ஆக மடித்து பானா ஷேப்பில் 3 பக்கம் தைச்சிட்டு ஒரு பக்கம் ஓப்பனாக வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று மேலே தூசியும் வராது. அதே நேரத்தில் புறா அந்த மாதிரி காக்கா வந்து மேலே உட்காந்து அசிங்கமும் பண்ணிடாது. நம்மளோட பொருளை வந்து சேஃப்டியாகவும் பார்த்துக்கலாம். காய்கிறதும் காட்டன்னால நல்லா டக்குன்னு காஞ்சிரும். 4 மணிக்குள்ளே எல்லாம் காஞ்சிரும். எடுத்துகிட்டு கொண்டு போய் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சுத்தமாகவும் பொருட்கள் இருக்கும். உளுந்தம்பொடி தான் அரைக்க போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி உள்ள விளாகில் வந்து முருங்கைக்கீரை காய வச்சுருந்தது காமிச்சிருந்தேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்படி எடுத்து இப்படி அமுக்குனீங்கன்னா இந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா? அப்படியே நொரன்னு வந்துடும். ஒரு கட்டு கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுவும் அதே அளவுக்கு தான். பாதி வந்து உளுந்தம்பொடிக்கும் பாதியை வந்து வெறும் பொடியை தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் மற்ற குழம்புல போடுறதுக்காக. உளுந்தம்பொடி அப்படின்ற போது உளுந்து வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உடச்சதை எடுத்திருக்கேன். ஆனால் உளுந்து எடுத்தீங்கன்னா எப்பவுமே தோலோடு எடுங்க. தோல் இல்லாமல் வெள்ளை உளுந்து எடுக்காதீங்க. இது நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் நான் ஈக்குவலாக 1/4 கிலோ தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து பொரிகல்ல எடுக்கிறது. இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி ஹோம்மேட் நேச்சுரல் ப்ரோட்டீன் பவுடர்ன்ட்டு 20 வெள்ளைப்பூடு நாட்டு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். மசாலா பொடி அப்படின்றது இதில் போடுறது வந்து சுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வத்தலா போட்டுக்கோங்க. ஓமம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். போன வட்டம் அந்த வீடியோவில் வந்து நான் ஓமம் போட்டிருக்க மாட்டேன். ஆனால் இதில் வந்து சும்மா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காய பொடியா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து கட்டி பெருங்காயம் இருக்கும், அதை சின்ன உருட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு, அரைக்க போகும்போது கல் உப்பு போட்டுக்குவேன். ஃபர்ஸ்ட் வெறும் வடச்சட்டியில் இந்த பருப்புகள் ஃபுல்லாக வறுத்துக்கணும். உளுந்தம்பொடியை நல்லா பச்சை வாடை போக வறுத்துக்கோங்க. எப்பவுமே உளுந்தோட மற்ற பருப்பு சேர்த்து போட்டு வறுக்க வேண்டாம். உளுந்தை தனியாக வருங்க. ஏன்னா உளுந்து மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதோட பச்சை வாடை போக நல்லா மணமாக வரணும். உளுந்து வாடை அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. உளுந்து வறுத்துட்டேன். இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ இதில் துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு வறுத்துடலாம். பொரிகல்லையே சேர்ந்து போட வேணாம். பொரிகல்ல 2 செகண்ட் தான், 2 செகண்டில் வறுத்துரும். அதனால் அதை தனியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து துவரம் பருப்பு கடலப்பருப்பு மட்டும் போட்டு வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் வறுத்துட்டேன். இப்போ இதை நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த பச்சை வாடை போக வறுத்தா போதும். பொரிகல்ல போட்டுடலாம். பொரிகல்ல லைட்டாக ஒரு பரட்டினா போதும், ரொம்ப வேண்டாம். பொரிகல்ல வறுத்தாச்சு, போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை வறுத்த பருப்பெல்லாம் நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா ஆறணும். 20 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். நான் வச்சுக்கோங்க. அந்த பருப்பு கூடயே இப்போ நான் வந்து சுக்கு, மிளகாப்பொடி, ஓமம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் இது கூடயே போட்டுக்கிறேன். இப்போவும் அதே மாதிரி அரைக்க போகும்போதே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இந்த எல்லா கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் நான். முருங்கைக்கீரை காஞ்சது, இது எல்லாம் போட வேணாம். இதில் காவாசி, அதாவது இப்படி 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டால் போதும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பெரிய ஒரு சில்வர் இதில் சல்லடை எடுத்துக்கோங்க. நான் பாதி அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாதி அரைச்சதை நான் ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் நொரன்னு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாதான் மிக்ஸி வந்து சூடாகாது. சலிச்சிட்டு மீதி பருப்பாக இருக்கும் இல்லையா, அதையும் 3 தடவை போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிருவேன். அதே மாதிரி இந்த மீதம் ரொம்ப நரணுன்னு இருக்கும்ல, அதையும் கீழே போட மாட்டேன். இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மீனெல்லாம் பொரிக்க போகும்போது அது மேலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் நிறைஞ்ச பொடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த உளுந்தம்பொடி எடுத்து வச்சிடலாம். அடுத்து முருங்கைக்கீரை அரைக்கணும். மீதி இருக்க கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அது மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஒமேகா 3 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை மெயினாக அந்த பொடியில் என்ன பண்ணணும், நிறைய அந்த மாதிரி பூ இருக்கணும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களாம் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குழந்தை நிற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கருமுட்டையை வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை அடிச்சுட்டு வந்துடுறேன். முருங்கைக்கீரை பொடி நல்லா அரைச்சிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு பேப்பரில் கொட்டி அப்படியே ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சிட வேண்டியதான். முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது எதுவும் கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். அப்படியேவும் எனக்கு ரொம்ப டயர்டாகுது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சு டெய்லி 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. தேனில் கலந்து மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அப்படியே கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு ராவா.
மணி 3:30 ஆயிடுச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணி பொடி அரைக்க எல்லாம் செஞ்சு இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 4 மணி கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். பச்சரிசி, சிகப்பரிசி, அதுக்கப்புறம் கேப்பை, கம்பு 4ஐயும் அரைச்சிட்டு வர வேண்டியதான். நல்லா காஞ்சிருச்சு, நல்ல வெயில் நல்லா சுக்காக காஞ்சிருச்சு. மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அரைக்கவே மணி 4:45 ஆயிடுச்சு. இப்போ இதை காய வச்சு எடுத்து வைக்க கரெக்டாக மணி 6 ஆயிரும். 4th டே சூப்பு நம்ம பண்ண போகிறது சென்னா சூப்பு தான் பண்ண போகிறோம். சென்னா அப்படின்ற போது இன்னைக்கு நான் ஒயிட் கலர் சென்னா எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இது வேக வைக்கல, ஊற வச்ச சென்னா தான். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான் சின்ன சைஸுக்கு 1 எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, குடமிளகா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இது கூடயேவும் சோம்பு, சீரகம் 1 டீஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். பருப்பு போட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவீங்களா, அதனால கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சுண்டல் ஊற வச்ச தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டேன். இது கழுவிட்டு அந்த வேற தண்ணி தான் பிடிச்சி வச்சிருக்கேன். தண்ணி அப்படியே போட்டுடலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கேரட், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கரம் மசாலா கூடியது ஃபுல்லாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுக்கிறேன். இது 3/4 லிட்டர் தண்ணி ஆகும். 750 ml தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை சுண்டல் வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால 5 விசில் விடுங்க. 5 விசில் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சூப்பு மேக் பண்ணலாம். சூப்பு ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் ஊற்றி ஒரு அடி அடிச்சிடலாம். சுண்டல், காய்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எதையுமே கீழே போட்டுறாதீங்க, வடிகட்டி. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2 அடி அடித்தாலே போதும். நல்லா கட்டியாக ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்புக்கு அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். ரொம்ப கட்டியாக தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை. நம்ம இதை ஊற்றிடலாம். இதிலே மிளகுத்தூள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடானாலே போதும். ஏற்கனவே இது வெந்தது தான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை மேலே தூவிடலாம். சூப்பரான சென்னா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நைட்டுக்கு நிதிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் எடுத்துக்குவாங்க. மீதி இருந்தால் நான் காலையில் குடிச்சுக்குவேன். ஏன்னா இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் இல்லையா. இன்னைக்கு என்னோட வாட்டர் ஃபாஸ்டிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் என்னோட வேலைகள் அப்படின்றது இன்னைக்கு பண்ண வேண்டிய 2 டைம் எக்ஸசைஸ் டைமிங் அப்படின்றது மிச்சம் இருந்ததுனால பருப்பு அரைக்கிறது, அரிசிலாம் அரைக்கிறது எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ பெரிய வேலை ஒன்று முடிஞ்சிருச்சு. வாட்டர் ஃபாஸ்டிங்கும் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தண்ணி குடிக்கிறதுல நம்ம செய்யற தப்பு என்ன அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரே சமயத்துல குடிக்கிறது. அதுவும் தப்பு செய்யாதீங்க. ஏன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம இருப்பீங்க. அப்புறம் போய் மொத்தமா தண்ணி எடுத்து குடிப்பீங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. 1 லிட்டர் தண்ணி அப்படின்றது நீங்க 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் குடிக்கணும். மொத்தமா தண்ணி கூட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி மொத்தமா எடுத்துக்கிட்டா கூட நம்ம வயிறு போட்டிங் வந்துடும். தண்ணியோட அளவு கூட நம்ம கரெக்டா எடுக்கணும். 1 நிமிஷத்துக்கு தண்ணியை உடனே 1/2 லிட்டர் குடிச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, கரெக்டா இருக்கும். கண்டிப்பா நல்லா நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும். நாளைக்கு எப்பயும் போல என்னோட vlogல பார்க்கலாம். நாளைக்கு அதே வேகத்தோட டயட் அண்ட் எக்ஸசைஸோட மீண்டும் நாளை சந்திக்கலாம்.